கொலகேசியா லீவ்ஸ் ப்ரான்ஸ் இலை இருக்குல்ல செஃப். கொலகாசியா லீவ்ஸ் அதாவது நம்ம சேப்பங்கிழங்கு இருக்குல்ல அதோட இலை தான். நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஈஸியா வாழை இலையிலே பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாழை இலை நல்ல ஃபிளேவர் கொடுக்கும், ஆனா நம்மளால சாப்பிட முடியாது. இந்த கொலகாசியா லீவ்ஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அயன், கால்சியம், ஃபைபரை தாண்டி மெயினா நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அண்ட் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையோட சேர்த்து சாப்பிடலாம். இப்ப ப்ரான்ஸ் கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள் கூடவே உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரானை 2 நிமிஷம் குக் பண்ணிடலாம். அடுத்து எண்ணெய், சோம்பு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் அண்ட் இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்போ திக்கான தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்து மேல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே குக் பண்ணி வச்சிருக்க ப்ரானை சேர்த்துடலாம். நல்லா தொக்கு மாதிரி திக்கா ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியா பண்ணிடலாம். நெய், எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, திராட்சை, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்திருக்கேன். 2 கப் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் அண்ட் கடைசியா தக்காளி சேர்த்தீங்கன்னா கலர் மாறாம வரும். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இலையில இருக்க நரம்பை எடுத்துட்டு நல்லா சுட்டு எடுத்து சாதம், ப்ரான் தொக்கு, கொஞ்சம் தேங்காய் பால் எல்லாத்தையும் போட்டு மடிச்சுட்டு சூடா இருக்க சட்டியில போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆயிடும். அண்ட் இந்த ரெசிபிக்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம், நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.